லாஸ்ட் 2.5 டிகேட்ஸில் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் இஸ் அ ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ். தயவு செய்து அதை தேடி போகாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ட்ரேடிங்கில் இன்றைக்கி நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் அந்த 10 ரூபாவை லாஸ் பண்ணதுனால தான் என்னால் அந்த 10 ரூபாவை கெயின் பண்ண முடியுது. ஸோ நெவர் ஆப்ட் ஃபார் ட்ரேடிங். இன்னொன்று, நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்களோ அதே மிஸ்டேக்ஸை நீங்கள் ஃபர்தராக பர்சியூ பண்ணாதீங்க. தேர்ட் இஸ் எம்ப்ரேஸ் எஜுகேஷன். ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. தெரிஞ்சவங்க கிட்ட அதை பற்றி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபினான்சஸை உங்களால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மெட்டீரியல் ஸ்பெண்டிங்கை தயவு செய்து குறைச்சிக்கங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் எப்படி டேக்ஸை சேவ் பண்ணுறது, டேக்ஸ்லேருந்து நான் கட்டாமல் எப்படி தப்பிக்கிறது. when we are employed, டேக்ஸை கட்டாமல் நம்ம தப்பிக்கிறதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. 80C, 80D, 80G அந்த மாதிரி சில செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த செக்ஷன்ஸை மீறி நம்ம டேக்ஸ்லேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது. அண்ட் மோரோவர் ஃபார் அன் எம்ப்ளாயி டேக்ஸை வந்து சோர்ஸ்லேயே டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், டேக்ஸ் கட்டினது போக நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை நம்ம எப்படி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம், ஸோ தட் மை வெல்த் வில் அக்யூமுலேட். அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? Please get in touch with us.